ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 31/3/2024 பங்குனி மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் கேட்டை நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் மேஷ ராசினேயர்கள். அதில் குறிப்பிட்டு பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல ஏற்றம் மிகுந்த நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, எப்படி ஏற்றம் மிகுந்த நல்ல நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். சந்திராஷ்டமம்னா பொதுவாக உங்களுக்கு ஒரு பின்னடைவான ஒரு சூழல் ஏற்படணும் அப்படிங்கிறதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைய தினம் உங்களுடைய லக்னத்திலேயே, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் புதன் அமரப்பெறுகின்றார். தாராபலத்தின் அடிப்படையிலே அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான அமைப்புகளையும் இருக்கார். ஆக உங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல சிறப்பான நாளாகவே அமையும். அதில் நீங்கள் ஒன்றும் பெரிதாக கவலைப்பட்டுக்கிடணும், குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரங்க பெரிதாக கவலைப்பட்டுக்கிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சந்திராஷ்டமமானாலும் நன்மை உண்டு. சரி, பலன்களுக்குள்ளே நம்ம போயிடுவோம். இந்த நாள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூசம், அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. அதாவது நலம் பெறும் நட்சத்திரக்காரர்கள். கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் பார்த்திங்கன்னா மேஷம் மற்றும் மிதுனம். சரிங்களா? அதேபோல் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் தேய்பிறை அஷ்டமி, அந்த மாதிரி தேய்பிறை சஷ்டி, அந்த மாதிரி தேய்பிறை அப்படின்னு சொல்லிட்டு தேய்பிறையில் வருகின்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், தேய்பிறை சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்தது, தேய்பிறை அஷ்டமி பைரவ பெருமானுக்கு உகந்தது. அந்த மாதிரி தேய்பிறையில் வருகின்ற இந்த உகுந்த நாட்களில் போயிட்டு நம்ம சுவாமியை வழிபடுகின்ற பொழுது நம்முடைய கஷ்டங்களை அவர் தீர்ப்பார். அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறத விட எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது என்னை விட்டு போயிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தேய்பிறை சஷ்டி முருகப்பெருமானை சென்று குழந்தை பாக்கியம் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு என்னெல்லாம் தடை இருக்கோ அந்த தடை நீங்கணும்னு வேண்டுங்க. கடன் அடைக்கிறதுக்கு என்ன தடையெல்லாம் இருக்கோ அந்த தடை நீங்கணும்னு வேண்டுங்க. ஆக கடன் அடைக்கவும் புத்திர பாக்கியம் பெறுவதற்கும் என்ன தடைகள் இருக்கின்றதோ அந்த தடைகள் விலகணும்னு இன்றைக்கி இந்த தேய்பிறை சார்ந்த இந்த சஷ்டி நாளில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு முருகப்பெருமானை மிக மிக சிறப்பு. தடை உடைக்கக்கூடிய நாள் இந்த நாள், பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? அன்பு நண்பர்களே, இன்றைக்கி 27 நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவான ராசிகளின் அடிப்படையில் இந்த நாள் எப்படி அமைகின்றது வாங்க பார்த்துருவோம். மேஷம், மேஷத்தை சார்ந்த அஸ்வினி மற்றும் பரணி இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த நாள் அற்புதமான நாள். நல்ல வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும். நல்ல மகிழ்ச்சியாக கலகலன்னு இருப்பீங்க. இடமாற்றங்கள் ஏற்படும். பிடித்த இடங்களுக்கு பயணங்களை செய்வீர்கள். எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து கடன் கிடைக்கும். இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. உடல்நிலை தொந்தரவுகள் கூட கட்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? ஆக மொத்தத்தில் அதனால தான் சொன்னோம், மேசராசிக்காரங்களில் கிருத்திகைக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர மற்ற 2 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் எவ்வளவோ அந்த அளவுக்கு விரயங்களும் நடைபெறும். தேவையில்லாத வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகளையோ கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கோ தள்ளும். ஆக பொருளாதாரத்திலும் செலவுகள் செய்கிறதுலையும் கவனமாக நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? ரோகிணி, ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியலும் வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும். பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆக மொத்தத்தில் இந்த நாள் பொருளாதாரத்துக்கும் வெளியூர் பயணங்களுக்கும் சிறப்பு. மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் தொழில் சார்ந்த சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். அளவுக்கு அதிகமான முதலீடுகளை தூக்கி உள்ளே வைக்காதீங்க. ஏன்னா அளவுக்கு அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நெருக்கடிகள் எல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நினச்ச நேரத்தில் உங்களால் கான்ட்ராக்ட் ஆர்டர் அல்லது அந்த மாதிரி பிடிச்ச கான்ட்ராக்ட்லாம் முடிச்சு கொடுக்க முடியாது. அதனால் அளவுக்கு அதிகமாக வாக்கு கொடுக்காதீங்க. லிமிட்டடாக தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது, லிமிட்டடான கஸ்டமர்ஸை இருக்கிறது நல்லது இன்றைக்கி. சரிங்களா? திருவாதிரை, திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ஏற்றம், தொழில் முன்னேற்றம், புத்திரபாக்கியம் கிடைப்பதுன்னு சகலத்திலும் நன்மைகளை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கடன் தொந்தரவுகள்லாம் மடமடவென குறையும். கல்வியிலும் பிள்ளைகளுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. புனர்பூசம், அதாவது மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு எல்லாமே சிறப்பாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் இன்றைய நாள் அதாவது பணத்தை நல்லாவே செலவு செய்வீங்க. ஒரு பொருளை விற்று இன்னொரு பொருள் வாங்குறது, ஒரு பொருளை அடமான வச்சு ஒரு பொருளை வாங்குறது, அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை இழந்து ஒன்றை அடைவது.
அப்படிங்கிற மாதிரி பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தும். வர்ற பணம் முழுக்கவும் கடன் அடைக்கிறதுக்கு தான் போகுமே தவிர உருப்படியாக நீங்கள் சேமிக்க முடியாது. அதனால் இன்றைய தினம் நல்ல வருவாயும் அதை அப்படியே விரயம் செய்கின்ற ஒரு அமைப்பும் உண்டு. நிதானிச்சிருக்கணும். பணம், அதாவது இந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கவனம், சரிங்களா? அந்த இருக்க வேண்டியதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதுல, சரிங்களா? ஏன்னா இது எங்கேயாவது போய் சிக்கிடுவீங்க சார். நல்ல வருமானம் வரும், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்கக்கிட்ட கொடுக்க வைக்கலாம், வட்டிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு போயிட்டு தேவையில்லாத பிளான் பண்ணி சிக்கிடுவீங்க. அது கொஞ்சம் பார்த்துருக்கணும், சரிங்களா? பார்த்துருங்க. பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பது, வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்குது, நீண்ட நாளாக முயற்சிச்சுக்கிட்டு இருந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது, தொழிலில் பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு நல்ல முதலீடுகளை போடுறதுன்னு ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியிடங்களில் அல்லது வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ரீதியான ஏற்றங்களை பெறுகின்ற நாள் இந்த நாள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சின்னதான விரயங்களை பெரிய விரயங்களாக மாற்றி விட்டு போயிடும். இதுக்கு இந்த செலவு போதும், இதுக்கு இந்த செலவாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டை வச்சு ஒரு காரியத்தில் இறங்குவீங்க. நீங்கள் போட்டதை விட டபுள் மடங்காக இன்றைக்கி செலவுகள் எகிரிடும். குறிப்பாக தொழில் சார்ந்து ஏதாவது முதலீடுகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் லிமிட்டடாக போடணுங்க. பெருசாக ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா நட்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். பொருளாதார முதலீடுகளில் மிக 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 கவனம் தேவை. உத்தியோகத்தில் தேவையில்லாத அகலக்கால் வைக்காதீர்கள் நண்பர்களே. சிம்ம ராசிதனை சார்ந்து அன்பு நண்பர்களே, சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, மக நட்சத்திரக்காரங்களுக்கும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கும் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும். கைமேல் 4 காசு பார்க்க வைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவான சூழல்களை எல்லாம் விலக்கும். பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் விலக்கும், சரிங்களா? நீங்கள் 4 பேருக்கு உதவி செய்கின்ற அளவுக்கு பொருளாதார வருமான ஓட்டத்தை இன்ற நாள் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கடன் தொந்தரவெல்லாம் காணாமல் போயிடும், சரிங்களா? உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் தொந்தரவுகள் ஏற்படும். தொழிலில் அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டு மாட்டிக்கிடுவீங்க. உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களால் சின்ன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆக தொழிலிலும் வேலையிலும் உடன் இருப்பவர்களோடு கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரியான வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் செல்லக்கூடிய நாள். உறவுகளால் இன்றைய தினம் மகிழ்ச்சி உண்டு. சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில் சின்னதான கருத்து புரிதல் இல்லாததால் சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு மறையும். அதேபோல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில உயர்வான சில விஷயங்களுக்காக அது நல்ல வேலை கிடைக்கும், வெளியூர் போகிற மாதிரி இருக்கும், குடும்பத்தை இங்கே விட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில சுப பிரிவுகளை கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். பார்த்து இருந்துக்கிடுங்க, சரிங்களா? ஆனால் நன்மை நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் வெளியூர் பயணங்கள் செய்வீர்கள். வருமான ஓட்டம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் பெருசாக அகல கால் வைக்கக்கூடாது, பெரிதாக ஏற்றம்னு கிடையாது, சரிங்களா? அதனால் அது பார்த்து இருந்துக்கிடணும். சுவாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் திருமணம் கைகூடி வருகின்ற நாள். எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். பேங்க் ரிலேட்டடாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள்லாம் அங்கே வேலை செய்கிறவங்களால் கூப்பிட்டு இன்றைக்கி உறுதி செய்யப்படும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இன்றைய தினம். ஓகேப்பா, இன்றைக்கி லீவுங்கிறதுனால எதுவும் சொல்ல உங்களுக்கு, நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் மேனேஜரை கூப்பிட்டு பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி சில நல்ல செய்திகள் எல்லாம் உங்கள் காதில் வந்து விடக்கூடிய நாள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில சின்னதாக விஷயம் தான். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க. மனைவியால் அல்லது கணவனால், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையால் கொஞ்சம் செலவுகள் இன்றைக்கி இழுத்து விடப்படக்கூடிய ஒரு நாள். அதனால் கொஞ்சம் ஒரு பிளான்டாக முன்கூட்டியே போய்க்கிறது நல்லது. இவ்வளோ செலவாயிருமே அவ்வளோ செலவாயிருமேன்னு யோசிக்க வேணாம். செலவை நீங்கள் ஏற்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம். பார்த்துருந்துக்கிடணும் விசாக நட்சத்திர நண்பர்கள், சரிங்களா? அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கின்ற நாள். வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாக அமைகின்ற நாள். கடன் தொந்தரவுகளை குறைக்கிறதுக்கான ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை காட்டி அனைவரின் ஒரு பாராட்டுகளையும் பெறக்கூடிய நாள் இன்றைய நாள். கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரைக்கும் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இன்றைக்கி உடல்நிலை தொந்தரவோ அல்லது பொருளாதார ரீதியான கடன் தொந்தரவுகளோ கொஞ்சம் உங்களை வாட்டி வதைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பொருளாதாரம், ஆரோக்கியம் ரெண்டிலும் மிக கவனம் தேவை. தனுசை சார்ந்த மூலம் மற்றும் பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் திருமணம் கைகூடி வரும். காதல் வெற்றி பெறுகின்ற நாள். பிடித்ததை செய்கின்ற நாள். உத்தியோகத்தில் ஏற்றம் காணுகின்ற நாள்னு சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நாள் இந்த நாள்.
உத்திராடம். தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய புதிய முதலீடுகளை செய்வதற்கு இன்றைய தினம் ஒரு பெரிய ஏற்றம் கிடையாது. அதனால் கூடுமான வரையிலும் கடன் வாங்கி முதலீடு செய்வது, கடனை வாங்கி பொருள் வாங்கிறது, கடனை வாங்கி நகை வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி தவறுங்க. கடன் சுமையை அதிகரிக்கின்றது மாதிரியான நாள் பார்த்துருந்துக்கிடணும். உங்கள் குழந்தைகளின் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது உங்களோட குழந்தைங்க சரிங்களா, கவனம் தேவை. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த முடியும் நல்ல பொருட்சேர்க்கைக்கான நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகள்லாம் செய்கிறதுக்கும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பு. பெண்களுக்கு ஆடைகள் வாங்குவதற்கு சிறப்பு மிகுந்த நாள். அவிட்டம். மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் விரயங்களையும் வீண் அலைச்சல்களையும் ஏற்படுத்துறது மாதிரியான நாள். கல்வியிலும் கூட ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. ஆக கூடுமானம் வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, விரய செலவுகள் சற்றே அதிகரித்தது மாதிரியான ஒரு மேல் தூக்கின ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆனால் என்ன ஒன்று, அந்த செலவுகள் அதை தக்க வைக்க விடாமல் பண்ணும். வருமானம் நல்லா வந்தாலும் செலவுகள் அதை தக்க வைக்க விடாமல் பண்ணும் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் பொருளாதாரத்தை நீங்கள் குடும்ப பொருளாதாரத்தை முன்னின்று மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மை. சரிங்களா. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, புதிய முயற்சிகள் வெற்றி அடைகின்ற நாள். காதல் திருமணங்கள் கைகூடி வருகின்ற நாள். புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திடீர் அதிர்ஷ்டமில் பிடிச்சது நடக்கும், பிடிச்ச செய்திகள் சேரும், நல்ல செய்திகளாக சேரும். அந்த மாதிரி சில நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. பூரட்டாதி. கும்பம் மற்றும் மீனம் தனை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உறவுகளால் சின்ன சிக்கல்கள் ஏற்படும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளாக சென்று நீங்கள் சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, ஒரு வீட்டை விற்று இன்னொரு வீடு வாங்குறது, அந்த மாதிரியான முயற்சிகளை இன்றைக்கி பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துவீங்க. அது 1க்கு 2 முறை சரியானதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு புரட்டாதி நட்சத்திரக்காரங்க நடத்துறது நல்லது. அவசரப்பட்டு எதுவும் போய் கமிட்மெண்ட்ஸில் சிக்கிக்கிட வேண்டாம். சரிங்களா. மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் வருமானம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. திருமணம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள். குடும்பம் நல்ல கலகலப்பாக ஓடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கைமேல் 4 காசு சம்பாதிக்கக்கூடிய ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, உங்களுடைய பேச்சால் பிறரை வெல்வீர்கள். கணவன் மனைவி உறவில் நல்ல ஏற்றம் காணப்படும். பொருளாதார ரீதியாக மட்டும் சின்னதாக ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிற மாதிரியான நாள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அங்கே வாங்க இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏட்டிகை போட்டியாக ஓடும். அப்போ அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணாமல் சிக்கனமாக இன்றைய தினம் குடும்பத்தை நகர்த்துவது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் இப்படியாக அமைகின்றது. ஆக மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.